ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்கள் வந்து எங்கள் ஆட்டு ஃபார்மில் இது மாதிரி மேய்ச்சல் முறையில் தான் நாங்கள் டெய்லியும் ஆடை வளர்க்குறோம். இங்கே பாருங்கள், மழை நாளாக இருந்தாலும் சரி, வெயில் நாளாக இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன பண்ணோம்னா இது மாதிரி ஒரு நிலத்தில் ஆட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் நாங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு விரைச்சிருவோம். இந்த எல்லா பயிரையும் கலந்து நரிப்பயிறு, அந்த சோளம், இதெல்லாம் ஆட்டுக்கு தேவையானது எல்லாமே எங்கள்கிட்ட போதிய நிலம் இருக்கிறதால நாங்கள் இதை பண்ணுறோம். இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுட்டு அது ஆட்டுக்கு தேவையான தீனியை அவங்களே அறுத்து கொண்டு போட்டுருவாங்க. அது ஆட்டுக்கு ஜெயில் மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, நிலம் இல்லாதவங்க பண்ணுறாங்க. பட் நிலம் இருக்கிற ஒரு ஆளுங்க இந்த முறைங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக காலையில் மணி எத்தனை 8 மணி, எவ்வளோ அழகாக மேய்து பாருங்கள் ஆடுங்க. நாங்கள் இது மாதிரி திறந்து விட்ருவோம். அந்த ஆடுங்கள்லாம் அதுக்கு தேவையான வரை இங்கே பாருங்கள், அது எப்படி அழகாக மேய்து பாருங்கள். இங்கே பாருங்கள் நாங்கள் எங்கள் பயிர் நாங்கள் எவ்வளோ ஆட்டுக்கு எவ்வளோ, எங்கள்கிட்ட ஒரு 50 ஆடு தான் இருக்குது. நாங்கள் அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் இங்கே பாருங்கள். இது மாதிரி இந்த அங்கே லாஸ்ட்டில் தெரியுதுல்ல, அது இப்போ விரைச்சிருக்கோம். அது க்ரோ ஆகிட்டுருக்கு. ஒரு 10 நாள் தான் ஆகுது. பட் இது எங்களுக்கு இது ரெடியாக இருக்குது மேயறதுக்கு. ஸோ அதனால் ஆடுங்க எவ்வளோ அழகாக மேய்து பாருங்கள், எவ்வளோ அழகாக மேய்து பாருங்கள். ஸோ இது ஹெல்த்தியான முறையில் ஆடுங்க க்ரோப் ஆகும். அது காலையிலே பச்சை இலையை சாப்பிட்டு, எந்த மெடிசனும் கிடையாது. ஆட்டுக்கு மெயின்டெனன்ஸ் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கூப்பிட்டு ஆட்டை பார்த்துப்போம். இதுதான் நாங்கள் கொடுக்குற ஒரு ஆட்டுக்கு நாங்கள் இந்த வழியை தான் ஃபாலோ பண்ணுறோம். இதனால் ஆடு ஹெல்த்தியாகவும் நல்லா க்ரோ ஆகிறதுக்கும் குயிக்காகவும் ஆகும். நாங்கள் எந்த ஒரு மெடிசனும் கொடுக்கறதில்ல ஆட்டுக்கு. உடம்பு சரியில்லைனா தான் நாங்கள் நாட்டு வைத்திய முறையில் ஃபாலோ பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ இருக்குது. ஒரு 50 ஆட்டுக்கு இது போதுமானது. இது நாங்கள் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷிஃப்ட் பண்ணிட்டோம், அடுத்த ஷிஃப்ட்டுக்கு. ஸோ பாருங்கள், ஆடுங்க அழகாக மேயுது. நீங்கள் எப்படி உங்கள் ஆட்டை வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.